Okay, so we'll start from history. Basically, trying to start from the scratch learn what is history and the scratch learn if you want to bring the connection. History can be divided into 4 sections. Basically history we can divide into 4 sections. One is your modern India that we are going to discuss today. This modern India is called Indian National Movement. This is the topic for today's discussion. We will discuss a topic, but history and the 4 topics divide ancient India, medieval India, modern and world history. So these are the 4 sections of dividing history. History history is nothing but what happened. That's all. History. So that's different time frame divide. Ancient India, medieval India, modern India, and world history. In the world history topic which is not required for our TNPSC, so I'm scrapping this off. But UPSC world history but so in the ancient India, medieval India and modern India. So if the 3 history divide panna, enna time basis la divide pandrathu? How can we divide? On what factors? Every divide pandratna appo idukku oru time frame irukkum. Idu varaikkum nadandhathu ancient India, idu varaikkum nadandhathu medieval India, idukku appuram nadandhathu modern India. Like I'm living in 2021. Enakku in the phase modern India da. Enakku oru 15 years மேல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. சோ எனக்கு அது மாடர்ன் இந்தியா. 15 வயசுக்கு முன்னாடி ஒரு 10-12 வயசு வரைக்கும் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு, அது மிடிவல் இந்தியா. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்ல, சின்ன குழந்தையா இருக்கும்போதுல என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்ல. சோ அதை நான் ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்லிட முடியுமா? அப்படி நான் சொன்னேன்னா ஒருத்தருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஏன்ஷியன்ட் இந்தியா இருக்கும். சோ காமனா இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா மிடிவல் இந்தியான்னு சொல்றதுக்கு we must have a common time frame. Common time frame universally accepted. அப்போ ஒரு common time frame அது யூனிவர்சலா அக்செப்ட் பண்ற ஒரு டைம் ஃப்ரேம் இருந்தாதான் அதுக்குள்ள நடந்த விஷயம்லாம் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியால படிக்க முடியும். அதுக்கு அடுத்து நடந்தது மிடிவல் இந்தியால படிக்க முடியும். சோ அந்த பேசிஸ்ல அந்த காமன் டைம் ஃப்ரேமுக்கான லைக் சென்டர் பாயிண்ட் ஆர் எங்கிருந்து பிஃபோர் எங்கிருந்து ஆஃப்டர்னு ஆரம்பிக்கிறதுக்கு தான் we consider birth of Christ. இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அப்படிங்கிற birth of Christ தான் we take it as point of consideration. See, only I should write it on the board. மாஸ்டர் நீங்களாம் எழுதாதீங்க, AD ABCD எல்லாம் அப்புறம் போட்டு பழகிக்கலாம். So அந்த birth of Christ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் we are categorizing history. So Christ பிறந்தத if we consider as 1, அதுதான் 1 அப்படின்னா birth of the Christ அப்புறம் we call it AD, Anno Domini, கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம். இத before Christ, BC அப்படின்னு சொல்றோம். சோ இது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சோ 10,000 BC கூட வரலாம், அப்புறம் 5,000 BC, அப்புறம் 4,000 BC, அப்புறம் 3,000 BC, அப்புறம் 2,000 BC, 1,000 BC, 100, 50, அப்புறம் 10, 1. So this is in order of decreasing order. Okay, இதுக்கு அப்புறம் நடக்கிறது 1 ல இருந்து 2, 3, 100, 1000, 2000, 2020 and 2021. இங்க நம்ம இருக்கோம் 2021 AD ல. This is the time frame of categorizing history. இப்படிதான் நம்ம ஹிஸ்டரியை கேட்டகரைஸ் பண்றோம். சோ இந்த பீரியட்ல இப்போ நமக்கு தெரியும் ஒரு 5000 வருஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அந்த கண்டுபிடிச்சோட ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் வச்சு பார்த்தா அது ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸ் வரலாம். சோ அப்ப ஹிஸ்டரி போயிட்டே இருக்கும் பின்னாடி. அதனாலதான் இது அப்படியே டிக்ரீசிங் ஆர்டர்ல மேல இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறதுனால this is the reason. So this is your history's dateline structure. So நம்ம center point நம்ம கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிறது birth of Christ number 1. So இத பேஸ் பண்ணி தான் நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஒன்னு ancient India, இன்னொன்னு medieval India, இன்னொன்னு modern India.
ஸோ வாட் இஸ் த டைம் லைன், எப்ப இருந்து எப்பக்குள்ள நடந்தது ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ இந்த டைம் லைன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரஃபா 3250 BC. இதுக்கப்புறமும் நிறைய பிசி இருக்குங்க, 5000 10,000 இருக்கு. பட் 3250 BC இருந்து இங்க 1, இங்க 2021 AD. So in the 3250 BC we have something very important. ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, இண்டஸ் அப்படின்னு ஒரு ரிவர் ஓடிச்சு. அந்த ரிவரோட ஆத்தங்கரையில நிறைய மக்கள் வாழ்ந்தாங்க. ஸோ இந்த டைம் நமக்கு தெரியும். இதைத்தான் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றோம். இங்கேதான் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃபுல் பிசி டு இங்க 1ல இருந்து 1 BC இருந்து கிரைஸ்ட் பிறந்ததுல இருந்து 1000 AD வரைக்கும் we call it as ancient India. அப்போ நம்ம இன்னைக்கு 2021ல இருக்கோம். 2021னா ஒரு 1020 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எதெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாமே ஏன்ஷியன்ட் இந்தியா. இது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகலாம், எவ்வளவு வரைக்கும் வேணாலும் போகலாம். பட் நம்ம ரஃபா இப்போ 3000 BCல இருந்து 1000 AD வரைக்கும் we learn this as ancient India. Okay, so in the part is not part of INM, but ancient India na என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். Next in the so 3250 BC roughly to 1 BC birth of Christ. So இதுக்கப்புறம் AD, so 1000 AD வரைக்கும் we call it ancient India. என்னெல்லாம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் இந்த பீரியட்ல we call it ancient India. From 1000 AD to 1707 AD, in the period we call it medieval India. In the period we call it medieval India. Also the medieval India la irundhu 1707 AD to 1947 நம்ம freedom வாங்கின வரைக்கும் we call it modern India or Indian national movement. Okay, this is the timeline of understanding history. History na enna அப்படிங்கறதுக்கான timeline இதுதான். Hope you understood what it is. And the same point, இந்த 1707 AD தான் எல்லாருமே கன்சிடர் பண்றாங்களான்னா இதுல ரெண்டு டிஃபரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. 1000 AD to 1707 AD is medieval India, or 1000 AD to 1857 AD is also medieval India. இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன் இது ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னா I'll come to that understanding. இந்த medieval India ஏன் ரெண்டு டேட் இருக்கு, 1000 AD ல இருந்து எதுக்கு 1707 வரைக்கும் எதுக்கு, இல்ல 1000 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி 1857 வரைக்கும் எதுக்கு அப்படின்னா, இங்க வந்து இந்த 1000 AD ல இருந்து கடைசியில வந்து உங்க குப்தாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, முகலாய பேரரசு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. 1707ஓட முகல்ஸை ரெண்டா பிரிக்கலாம், ஏர்லி முகல்ஸ், லேட்டர் முகல்ஸ். ஸோ 1707ல லாஸ்ட் ஏர்லி முகல் அவுரங்கசீப் பிறந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமே மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க தான் 1707 AD இந்த ஃபேஸ மிடிவல் இந்தியான்னு சொல்றாங்க. பட் 1707க்கு அப்புறம் 1707ல இருந்து 1857 வரைக்கும் லேட்டர் முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. இவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால 1857 வரைக்குமே மிடிவல் இந்தியா தான் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ 1857க்கு அப்புறம் மாடர்ன் இந்தியா, ஒரு 1707க்கு அப்புறம் மாடர்ன் இந்தியா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, 1000 AD to 1857 AD மிடிவல் இந்தியான்னு வச்சாலே இந்த கிளாசிபிகேஷன் எடுத்தாலும்
நமக்கு பிரிட்டிஷ் உள்ள வந்தது somewhere here around 1600. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் உள்ள வந்தது 1498. ஸோ இங்க இருந்தே we have to learn for Indian national movement. ஏன்னா இவங்க உள்ள வந்ததுல இருந்து நமக்கும் அவங்களுக்குமான ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், ஏர்லியர் ட்ரேடுக்காக மட்டும் வருவாங்க, பட் என்னதான் ட்ரேடுக்காக வந்தாலும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1857க்கு அப்புறம் they became strong. They became strong after 1857. அப்புறம் again 1857க்கு அப்புறம் பிரிட்டிஷ் டைரக்டா இந்தியாவை ரூல் பண்ணாங்க. and Indian national movement படி 1947ல we got freedom from British. okay, so this is the understanding of history. historyல இதுதான் ஒரு basic understanding of timeline. clear? so in the Indian national movement, which is your modern India, that starts from 1498 according to Shiksha. okay, Shiksha பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம், but usually it start ஆகிறது 1857 or in less cases 1707 to 1947. and your ancient India 1000 AD வரைக்கும் up to 1000 AD, and medieval India 1000 AD to 1707 AD. so these two sections, இந்த ரெண்டு செக்ஷனும் ancient India and medieval India, இந்த ரெண்டு செக்ஷனும் TNPC தேவையான எஸ் தேவை, which is covered in your history and culture of India அப்படிங்கிற ஒரு டாபிக் சிலபஸ்ல இருக்கு. history and culture of India அதுல கவர் ஆயிரும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் INM. ஸோ INMக்கு நம்ம பார்க்க வேண்டியது 1707 to 1857 or 1707 or 1857 to 1947. இதுதான் INM ஓட basic history. so this part INM, Indian national movement, இந்த டாபிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணாலே we will understand one concept. Indian national movement கான்செப்ட்ல இந்தியா நேஷனலா என்ன மூவ்மெண்ட் பண்ணாங்க? ஸோ நேஷனல் வைட் மூவ்மெண்ட், சம் பேட்ரியாட்டிக் மூவ்மெண்ட், ஏதோ ஒரு தேசப்பற்றோட ஏதோ ஒரு மூவ்மெண்ட் வந்து இந்தியா பண்ணியிருக்காங்க. எஸ், எங்க இருந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க? டு கெட் ஃப்ரீடம். எஸ், எதுக்காக இதை பண்ணியிருக்காங்க? ஒரு தேசம், ஒரு லைக் ஒரு பேட்ரியாட்டிக் மூவ்மெண்ட், ஒரு ஃப்ரீடம்கான ஒரு மூவ்மெண்ட், சுதந்திரம் வாங்குறதுக்காக ஒரு மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ ஆல்ரெடி வேற யாரோ ஒருத்தர் உள்ள இருந்திருக்காங்க. சம் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ். நமக்கெல்லாம் தெரிஞ்சது பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் தானுங்க. வெள்ளைக்காரன் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது பிரிட்டிஷ்காரன் தான். ஸோ ஏதோ ஒரு பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் உள்ள இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறதுக்காக நம்ம ஒரு நேஷனல் மூவ்மெண்ட் நடத்திருப்போம். அதுதான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். எஸ், அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, யாரோ ஒரு ஃபாரினர், நான் வந்து ஜென்ரலா ஃபாரினர்னு சொல்றேன், யாரோ ஒரு ஃபாரினர் உள்ள வந்ததுல இருந்தே இந்தியாவை அவங்க வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா கான்குவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைசியா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட், த ஹோல் ஆஃப் த மேக்சிமம் ஆஃப் இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்துச்சு. ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கான நம்ம ஸ்ட்ரகிள் தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். எஸ், ஸோ அப்போ அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட், யாரோ ஒரு ஃபாரினர் உள்ள வந்தாங்க அப்படிங்கும் போது, இஸ் இட் ஒன் ஃபாரினர் ஆர் மெனி ஃபாரினர்ஸ்? ஒரே ஒரு ஃபாரினரா ஆர் மெனி ஃபாரினர்ஸா அப்படிங்கும் போது we generally say யூரோப்பியன் பவர்ஸ். யூரோப்ல இருந்து வந்த யூரோப்பியன் பவர்ஸ். யூரோப்பியன் பவர்ஸ் தான் இந்தியாக்குள்ள வந்தாங்க. அதுல 5 பேர் உள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது போர்ச்சுகல் கண்ட்ரில இருந்து வந்த போர்ச்சுகீஸ். ரெண்டாவது வந்தது பிரிட்டிஷ். மூணாவது வந்தது டச். நாலாவது வந்தது டேன்ஸ். and fifth வந்தது French. So Portuguese came in the year 1498, British came in 1600, Dutch came in 1602, Danes came in 1016 and French came in 1664. So இவங்க 4 பேரும் உள்ள வராங்க. இவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஹவு வாஸ் இந்தியா எப்படி இருந்துச்சு? இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவே ஃபார்ம் ஆச்சா அப்படின்னா இல்லைங்க. இந்தியா இஸ் அ
பயங்கரமான ஹெரிட்டேஜ்லயும் கல்ச்சர்லயும் ரொம்ப ரிச்சான கண்ட்ரி. இந்தியாவுக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய ஹிஸ்டரி இருக்கு. ஸோ ஹவு வாஸ் இந்தியா பிஃபோர் யூரோப்பியன்ஸ் அப்படின்னா, இந்தியால முகல்ஸ் தான் கடைசியா ரூல் பண்ணாங்க. எஸ், அதுதான் நான் சொன்னேன். 1526ல இருந்து 1707 வரைக்கும் ஏர்லி முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. முகலாய பேரரசர் ஏர்லி முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. 1707 to 1857 வரைக்கும் லேட்டர் முகல்ஸ் ரூல் பண்ணாங்க. முகல்ஸ் இருந்த அதே பீரியட்ல டிஃப்ரெண்ட் பவர்ஸும் இருந்தாங்க. மராத்தாஸ் ரூல் பண்ணாங்க கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி பேரரசர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தது தான் இந்தியா. இது எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ் உள்ள வரக்கு முன்னாடி. பிரிட்டிஷ் எங்க உள்ள வராங்க? இந்த இடத்துல 1600 ஆர் 1600 தான் பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஸோ 1498ல போர்ச்சுகீஸ் வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே முகல்ஸ், மராத்தாஸ் இவங்க எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூல் பண்ணிட்டு இருந்த டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா எடுத்தா ஒரு 6 மணி நேரம் ஆயிரும் தினேஷ். நீங்க அப்படியே ஒரு தடவை கவனிங்க, then we will note it down. ஸோ இந்த முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கவங்க மராத்தாஸ் எல்லாம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரூல் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம்ல தான் another foreign rule is coming into India. ஒரு ஃபாரின் ரூல் இந்தியாக்குள்ள வராங்க. ஆல்சோ அட் த சேம் டைம் இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மேஜர் பவர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் மேஜர் பவர்ஸ் முகல்ஸும் மராத்தாஸும் இவங்க டிக்ளைன் ஆகுறாங்க. ஸோ இந்தியால அவங்க வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் நடக்குது. இந்தியால யூரோப்பியன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் நடக்குது. ஆல்ரெடி லூட் பண்ணிட்டு இருக்கிற முகல்ஸ், மராத்தாஸ் இவங்க எல்லாம் கொஞ்சம் டிக்ளைன் ஆகுறாங்க அவங்க பவர்ஸ்ல. இவங்களோட ஆதிக்கம் கம்மியாகுது, டிக்ளைன். பிளஸ் யூரோப்பியன்ஸ் வர்றாங்க. எஸ், அப்ப யூரோப்பியன்ஸ் வரும்போது முகல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்தியாவை கான்குவர் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி முகல்ஸும் மராத்தாஸும் டிக்ளைன் ஆயிருக்காங்க. இவங்க டிக்ளைன் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அங்கங்க இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்டுங்க. இப்போ முகல்ஸ் கீழே வந்து டிக்ளைன்னா அவங்க ஆதிக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க வந்து அவங்களோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அந்த முகல் மராத்தாஸோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அதுல இருந்து வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ சென்னை, தமிழ்நாடு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. தமிழ்நாடோட பவர் கம்மியாயிடுச்சுன்னா தமிழ்நாடுல இருந்து சென்னை தனியா ஒரு ஸ்டேட் ஆயிரும். இன்னொரு தர்மபுரி ஒரு தனி ஸ்டேட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் குறையும் போது இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் உருவாகுது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் உருவாகும் போது நமக்கு முகல்ஸ், மராத்தாஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பவர் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான பவர் கிடையாது. அப்படி உருவான ஸ்டேட்ஸ் இந்த பீரியட்ல முகல்ஸும் மராத்தாஸ் எல்லாம் டிக்ளைன் ஆன பீரியட்ல ஸ்ட்ராங்கா உருவான இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் தான் பெங்கால். பெங்கால் அண்ட் முர்ஷித் குலி கான் அப்படிங்கிற ஒரு ரூலர் பெங்கால வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டை அனௌன்ஸ் பண்றாரு. அப்புறம் ஆவாத், சாதத் கான், ஆவாத் அண்டர் சாதத் கான். தென் வி ஹேவ் Hyderabad under Nizam ul Mulk Asaf Jah. Nizam ul Mulk Asaf Jah. Then Carnatic under Sadatullah Khan. And Mysore under Hyder Ali. Sikhs under Ranjit Singh. Yes, so Mughal powers decline ஆனோன்னு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஸோ முகல் பவர்ஸ் டிக்ளைன் ஆகுறாங்கன்னா 1707க்கு அப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முன்னாடி முகல்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஏர்லி முகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்கள ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஏர்லி முகல்ஸ் அப்படின்னா யார் ஏர்லி முகல்ஸ்? Where do I write? BHAJSA. இவங்க தான் ஏர்லி முகல்ஸ். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இவங்க பீரியட்ல முகலாய பேரரசர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த பீரியட்ல ஒன்னும் டிஸ்இன்டகிரேட் ஆகல இந்தியா. இவங்களுக்கு அப்புறம் வந்த லேட்டர் முகல்ஸ் 1707 to 1857 முகல்ஸ் வந்து பவர் குறைஞ்சிருச்சு, அவங்க ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு, டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் உருவான இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் கான்செப்ட். அதே இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் உருவான டைம்ல தான் யூரோப்பியன்ஸும் உள்ள வராங்க.
யூரோப்பியன்ஸ் உள்ள வந்து அவங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு டைமும் இதுவும் மேட்ச் ஆகுது. இதுதான் ஆக்சுவல் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. கிளியர்? சோ அந்த யூரோப்பியன்ஸ்ல யார் யார் உள்ள வந்தானா அதுதான் நான் சொன்ன ஆர்டர். பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ், டச், டேன்ஸ், எவ்ரிபடி. ஓகே, சோ இப்ப வந்து யூரோப்பியன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இந்தியாலையும் ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் கிடையாது, ஸ்ட்ராங் பவர் கிடையாது. முகல்ஸோ மராத்தாஸோ அப்படி ஸ்ட்ராங் கண்ட்ரோல் கிடையாது, எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ யூரோப்பியன்ஸ் உள்ள ஃபர்ஸ்ட் எதுக்கு வர்றாங்க அப்படின்னா ட்ரேட் பண்றதுக்காக வர்றாங்க, வர்த்தகத்துக்காக வர்றாங்க. ஸோ தே கேம் டு இந்தியா ஒன்லி ஃபார் ட்ரேட். எதுக்காக ட்ரேடுக்கு வராங்க அப்படின்னா, எதுக்காக ட்ரேடுக்கு வராங்க? ஓகே, இதை ரிப்பீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இவங்க தான் ஏர்லி முகல்ஸ். யூ ஆல் ரிமெம்பர் பாதுஷா ஸ்வீட். அந்த பாதுஷா ஸ்வீட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்பெல்லிங் இதுவான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஓகே, ஸோ இவங்க தான் ஏர்லி முகல்ஸ். டன். ஸோ யூரோப்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல்ல இருந்து வாஸ்கோ ட காமா வர்றாரு. அவர் வந்த இயர் 1498. வாஸ்கோ ட காமா அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லைனா பிரிட்டிஷ் வருவாங்க இன் 1600, டச் வருவாங்க இன் 1602, டேன்ஸ் வருவாங்க இன் 1016, பிரெஞ்சு வருவாங்க இன் 1664. ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா their sole purpose was for trade. இவங்க வந்ததுக்கான ஒரே ரீசன் வர்த்தகம் பண்றது தான். ஃபார் ஒன் சிம்பிள் ரீசன். எதுக்காக அப்படின்னா ஸ்பைசஸ், பெப்பர், அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறதுக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போனா அங்க வந்து அவங்களால நிறைய ரேட்டுக்கு அதை விற்க முடியும். ரெண்டாவது, அது ஒரு கான்டினென்டல் கிளைமேட், ரொம்ப குளிரான ஒரு பிரதேசம். இந்தியால இருந்து வாங்கிட்டு போறது அவங்க வந்து அதை சேவ் பண்ணி வச்சு டிசம்பர்ல வின்டர் டைம்ஸ்ல அதை வந்து சாப்பிட முடியும் அப்படிங்கறதுனாலதான் இந்த யூரோப்பியன்ஸ் வந்து ட்ரேடுக்காக வந்தாங்க. அண்ட் இட் இஸ் ஸ்டில் பிலீவ்ட் இன் ஹிஸ்டரி. வாஸ்கோ ட காமா ஆக்சுவலா 3 தடவை வருவாரு இந்தியா. 3 times வருவாரு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். 1498, 1501, 1523, 24. ஸோ இந்த மாதிரி 3 டைம் வருவாரு. அந்த 3வது டைம் அவர் இந்தியால தான் இறந்துருவாரு 3வது தடவை வரும்போது. ஸோ அவர் வந்துட்டு இங்க வந்து வாங்கிட்டு போனதை அவர் அங்க 60 டைம் எக்ஸ்ட்ரா வித்தாரு. 60 times ப்ராஃபிட்டுக்கு அவர் அங்க வித்தார். அந்த அளவுக்கு இந்தியா வந்து அவ்வளோ செலுப்பமா, அவ்வளோ வளமையா, அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ செரீனா இருந்திருக்கு இந்தியா. ஸோ இங்க வாஸ்கோ ட காமா வந்தபோது அவர் ஃபர்ஸ்ட் எங்க வந்தாரு அப்படின்னா கேலிக்கட். இப்போ நம்ம வந்து வி கனெக்ட் டு ஃபிளைட் அந்த மாதிரி எல்லாம் இப்போ நம்ம கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறோங்க. பட் அப்ப அப்படியெல்லாம் கிடையாது. இந்தியா இங்க யூரோப் இருக்குன்னா தேர் ஒன்லி வே வாஸ் சீ ரூட். ஸோ இந்தியன் ஓஷன் வழியா தான் வருவாங்க. ஸோ வந்தோன்னா அவங்க இங்கதான் கேலிக்கட்ல கிங் ஜோமரின் அப்படின்னு ஒருத்தர் கேலிக்கட் ராஜாவா இருப்பாரு. அவரு ரிசீவ் பண்ணி கேலிக்கட்ல தான் ஃபர்ஸ்ட் வாஸ்கோ ட காமா லேண்ட் ஆவாரு. அண்ட் ஆக்சுவலா போர்ச்சுகலோட ரூலரா இருந்தவர் பிரின்ஸ் ஹென்றி த நேவிகேட்டர். அவர் பேரே பிரின்ஸ் ஹென்றி. அவரு தான் பயங்கரமா அவங்க நாட்டு மர்ச்சன்ட்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட்னா என்கரேஜ் பண்ணுவாரு. வெளியெல்லாம் போய் நிறைய விஷயத்த மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போங்க, இந்த இந்தியன் ஓஷனையே கான்குவர் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் தான் பிரின்ஸ் ஹென்றி த நேவிகேட்டர் போர்ச்சுகல்ல இருந்து மக்களை அனுப்பிச்சு விடுவாரு. ஸோ அவங்க வந்து கான்குவர் பண்ணி கண்டுபிடிச்சதுதான் இந்தியாவுக்கு வந்த ரூட் கேலிக்கட்டுக்கு. ஸோ அது மாதிரி போர்ச்சுகல்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கணும்னா போர்ச்சுகல்ல இருந்து யார் யார் வந்தா, வாஸ்கோ ட காமா, அல்புகர்க், அல்மெய்டா, நினோடி குன்ஹா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஹிஸ்டரி எல்லாம் நம்ம இங்க படிக்கணும். போர்ச்சுகீஸ்ல யார் யார் வந்தா. அண்ட் போர்ச்சுகீஸோட இம்பார்ட்டன்ட் செட்டில்மெண்ட் கோவா வந்து 1510 பிஜாப்பூர் சுல்தான்ஸ் கிட்ட இருந்து கைப்பற்றி கோவாவை கேபிட்டல் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா எல்லாம் படிக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து இப்போ ஐம் நாட் எல்லாமே ஒரு பாயிண்டா இப்போ சொல்லித்தர முடியாது, லேக் ஆஃப் டைம்ங்கிறதுனால. ஸோ எந்தெந்த ஏரியா கவர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல போர்ச்சுகீஸ்ல இருந்து யார் யார் வந்தா, போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்ஸ் என்ன ஆச்சு, எங்கெங்கெல்லாம் போர்ச்சுகீஸ் வந்து செட்டில் ஆயிருந்தாங்க, அந்த ஏரியா எல்லாம் படிக்கிறது தான் இந்த ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுதான் பிரிட்டிஷ்.
நம்ம கடைசியா நம்ம வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பிரிட்டிஷ் எப்ப உள்ள வந்தாங்க? ஸோ பிரிட்டிஷ் உள்ள வந்தது 1610. பிரிட்டிஷ் உள்ள வந்தது 1610. ஸோ பிரிட்டிஷ் 1600, not 1610. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்து வேர் தே ஆக்குபைட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட் இன் சூரத். ஓகே, சோ இவங்க கிட்ட உள்ள வரும்போது இங்க யார் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. முகல்ஸ் வர் ரூலிங் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் முகல்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது 2 people ஃப்ரம் பிரிட்டிஷ் வருவாங்க. ஒன்னு வந்து தாமஸ் ரோ அண்ட் வில்லியம் ஹாக்கின்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாக்கின்ஸ் வருவாரு அண்ட் தென் தாமஸ் ரோ வருவாங்க. ஸோ ஆர்டர்ல எழுதணும்னா யூ கேன் ரைட் இட் கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் அண்ட் தாமஸ் ரோ. Captain William Hawkins and Thomas Roe. Yes, so இவங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க முகல்ஸ் ஆல்ரெடி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. முகல்ஸ் கிட்ட வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கி தான் அப்ப ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பெர்மிஷன் வாங்கினது வந்து முகலோட ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலர் ஜஹாங்கீர் கிட்ட. நம்ம ஆல்ரெடி அந்த ஆர்டர்ல பார்த்தோம். ஸோ இந்த ஜஹாங்கீர் கிட்ட அவங்க பெர்மிஷன் வாங்கி, அந்த பெர்மிஷன் பேரு ஃபர்மான். இந்த பெர்மிஷன் வாங்கி they will start to trade. முதல்ல பெர்மிஷன் தரமாட்டாங்க, அதுக்கப்புறம் பெர்மிஷன் தருவாங்க. அது ஏன் தரமாட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க கதை. ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் உள்ள இருக்காங்க இல்லைங்களா? ஸோ போர்ச்சுகல் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. 1498 போர்ச்சுகல் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து பர்மிஷன் ஜஹாங்கீர் கொடுக்காததுக்கான ரீசன் போர்ச்சுகலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால அவர் பெர்மிஷன் தரமாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு போர்ச்சுகலுக்கும் பிரிட்டிஷுக்கும் ஒரு போர் நடக்கும். அதுல பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால மறுபடியும் ஜஹாங்கீர் வந்து பிரிட்டிஷுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ண போறாங்க? டெஃபினட்டா ட்ரேடு தான் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்க வந்ததே வர்த்தகம் பண்றதுக்கு தான். ஸோ இப்ப ட்ரேடு பண்றதுக்கு சென்டர் செட் பண்ணணும். அப்ப ட்ரேட் பண்றதுனா என்ன பண்ணுவாங்க? ட்ரேடிங் சென்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த செட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரேடிங் சென்டர் செட் பண்ணதான் சூரத், ஆக்ரா, அகமதாபாத், அகமதாபாத், இந்த மாதிரி நிறைய இடத்துல they set ட்ரேடிங் சென்டர்ஸ். அப்புறம் பே ஆஃப் பெங்கால்ல செட் பண்ண இன்னொரு ட்ரேடிங் சென்டர் மசூலிப்பட்டினம். இங்கெல்லாம் ஒரு சென்டர், ட்ரேடிங் சென்டர் செட் பண்ணி அந்த வழியா தான் பிரிட்டிஷ் வந்து they started trading. ஓகே, ஸோ இப்படி ட்ரேட் பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ் மேம் கரெக்டா ட்ரேட் தானே பண்ண வந்தாங்க, பிசினஸ் பண்ண தானே வந்தாங்க. அப்புறம் எப்படி நம்ம 1947 அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னா அவங்க ட்ரேட்ல மோனோபொலி ஆயிட்டாங்க. மோனோபொலினா என்னங்க? 1498 போர்ச்சுகீஸ் வராங்க, 1600 பிரிட்டிஷ் வராங்க, அதுக்கப்புறம் டேன்ஸ் வராங்க, டச் வராங்க, பிரெஞ்சு வராங்க. இவங்க எல்லாருமே ட்ரேட் பண்ணதான் வராங்க. எஸ், பட் இவங்க எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு பிரிட்டிஷ் தான் ஒரே மோனோபொலி ஆயிட்டாங்க ட்ரேட் பண்றதுக்கு. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். they were able to eliminate others. மத்தவங்களை எல்லாமே வந்து மத்தவங்க பிசினஸ், இவங்க எல்லாம் பிசினஸ் காம்படிட்டர்ஸ், இவங்களெல்லாம் எலிமினேட் பண்ற அளவுக்கு பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. they were able to influence the market. ஸோ இந்த பிரிட்டிஷ் வந்து மோனோபொலி ஆனாங்க. மோனோபொலி ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட்ல மோனோபொலி ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கான்குவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா கம்ப்ளீட்டா மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியா பிரிட்டன் கிட்ட போயிருச்சு. அதனால நம்ம ஃப்ரீடம் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கணும். அண்டர்ஸ்டுட்? ஃபைன். ஸோ இந்த ட்ரேட் மொனோபொலி ஆகும்போது அவங்க 3 பிரசிடென்சி செட் பண்ண ஆரம்பிச்சாங்க மேஜரா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் சென்டர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங், அங்கங்க ட்ரேடிங் சென்டர் வச்சு செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்டர் பண்றதுக்காக எல்லா ட்ரேடிங் சென்டர்ஸையும் அட்மினிஸ்டர் பண்றதுக்காக 3 இம்பார்ட்டன்ட் பிரசிடென்சிஸ். ஒன்னு பெங்கால் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்படி 3 பிரசிடென்சிஸ். இப்போ பெங்கால் கீழே இருக்க ட்ரேடிங் சென்டர்ஸ்லாம் அட்மினிஸ்டர் பண்றதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக பெங்கால்ல இருக்க ஒரு பிரசிடென்சி, பாம்பேல ஒரு பிரசிடென்சி, மெட்ராஸ்ல ஒரு பிரசிடென்சி, இப்படின்னு 3 பிரசிடென்சி செட் பண்றாங்க. ஸோ இந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் கொஞ்சமா லைக் குட்டி குட்டி கடை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இப்ப சூப்பர் மார்க்கெட் ரேஞ்சுக்கு வராங்க. அப்புறம் அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட்டை கான்குவர் பண்ணி இவங்க மோனோபொலி ஆயிடுறாங்க. அப்படிதான் இவங்க வந்து
ட்ரேட் ஸ்ட்ராங் ஆனது. ஸோ பெங்கால், பாம்பே, மெட்ராஸுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. எப்படி பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் வந்துச்சு அப்படின்னா, பெங்கால், கல்கட்டா, அங்க ஜாப் சர்னோக் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. ஜாப் சர்னோக் அவர் 3 இடத்த கான்குவர் பண்ணுவாரு. சுதானிதி, கலிகட்டா அண்ட் கோவிந்தபூர். சுதானிதி, கலிகட்டா அண்ட் கோவிந்தபூர். இந்த 3 இடத்த ஃபர்ஸ்ட் கான்குவர் பண்ணுவாங்க. இந்த 3 இடத்தையும் சேர்த்து பெங்கால் பிரசிடென்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அங்க உடனே ட்ரேடிங் சென்டர்ல இருந்து பிரசிடென்சி வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ட் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆகுறாங்க. பெங்கால் பிரசிடென்சி, சாரி ட்ரேடிங் சென்டர், அப்புறம் பிரசிடென்சி, அப்புறம் ஃபோர்ட். அந்த பெங்கால்ல கட்டின ஃபோர்ட் தான் ஃபோர்ட் வில்லியம். எஸ், அதே மாதிரி சோ இந்த ஜாப் சர்னோக்னால பெங்கால்ல ஒரு பிரசிடென்சி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட், பாம்பே பின்னாடி இருக்கிற கதை என்ன? பாம்பே பிரசிடென்சி எப்படி உருவாச்சு? பாம்பே பிரசிடென்சி எப்படி உருவாயிருக்கும்னா, பாம்பே ஆக்சுவலி வந்து போர்ச்சுகீஸ் கான்குவர் பண்ணியிருப்பாங்க. போர்ச்சுகீஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷ்க்கு முன்னாடியே போர்ச்சுகீஸ் வந்துட்டாங்க இல்லைங்களா, 1498. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து போர்ச்சுகீஸ் பாம்பேவை கான்குவர் பண்ணி போர்ச்சுகீஸுக்கு போர்ச்சுகீஸோட கேத்ரின் அப்படிங்கிற போர்ச்சுகீஸோட ஒரு குவீன், ஒரு பிரின்சஸ் கேத்ரினை வந்து பிரிட்டிஷ் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பாம்பே டவுரியா ஒரு பிரிட்டிஷ் கிங்குக்கு போயிருக்கும். ஒரு பிரிட்டிஷ் கிங்குக்கு வரதட்சணையா பாம்பே வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருக்கும். கரெக்ட்? அந்த பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெண்டுக்கு வாங்கிக்குவாங்க. அப்படிதான் பாம்பே கம்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த பாயிண்ட்? ஸோ ஒரு போர்ச்சுகல் கிங்கு கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கிங்குக்கு போய் பிரிட்டிஷ் கிங்ல இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிரும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெண்டுக்கு வாங்கிக்குவாங்க. இப்ப இங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பிரிட்டிஷ் வேற, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேறையானா? ஆமாங்க, ரெண்டும் வேற. பிரிட்டிஷ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கிரவுன். எஸ், பிரிட்டிஷ் கிரவுன் வந்து வேற. நல்லா இருக்கா டயக்ராம்? எஸ், பிரிட்டிஷ் கிரவுன் வந்து வேற. 3 ஜெம், கோஹினூர் டைமண்ட்லாம் வச்சு ஒரு கிரவுன் வச்சிருக்காங்க, பிரிட்டிஷ் கிரவுன். அவங்க கிட்ட இருந்து ஒரு கம்பெனி, ஒரு மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ட்ரேட் பண்றவங்க, வர்த்தகம் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து போய் இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கம்பெனி பேரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர் ஜான் கம்பெனி. ஸோ இப்போ இந்தியாவில் இந்த ட்ரேடு பண்ணிட்டு பிரசிடென்சி ஃபார்ம் பண்ணிட்டு கான்குவர் பண்ணிட்டு இருக்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான், டைரக்ட் பிரிட்டிஷ் கிடையாது. எஸ், கிரவுன்னா என்ன மேம்? கிரீடம். எஸ், இந்த பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கினது, பெர்மிஷன் வாங்கி ஆரம்பிச்சதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இப்போ இந்தியாவில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான், ஜான் கம்பெனி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாம்பே வந்து பிரிட்டிஷ் கிங் ஒருத்தர் கிட்ட இருந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெண்டுக்கு வாங்கிட்டாங்க அவங்க யூஸ் பண்றதுக்காக. அதுதான் பாம்பேக்கு பின்னாடி இருக்க கதை. அண்ட் அதே மாதிரி we have another story for மெட்ராஸ். மெட்ராஸ் in 1639, ராஜா ஆஃப் சந்திரகிரி, வெங்கடபதி நாயக். வெங்கடபதி நாயக்கிட்ட இருந்து லீஸுக்கு வாங்கினதுதான் ராஜா. சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சென்னப்ப நாயக்கர் வந்து வெங்கடபதி நாயக்கோட அப்பா. சோ அவர் அந்த லீஸு கொடுக்கும் போது எங்க அப்பாவோட பேர் சென்னப்பட்டினம்னு வைங்க. சோ அது சென்னப்ப நாயக்கிட்ட இருந்து வாங்கின மாதிரி சில புக்ஸ்லயும் வெங்கடபதி நாயக் தான் கொடுத்தாருங்கிறதும் ஹிஸ்டரி. ஓகே, சோ அந்த மாதிரி வந்ததுதான் மெட்ராஸ் அண்டர் பிரிட்டிஷ். இந்த மெட்ராஸ்ல கட்டின ஃபோர்ட் தான் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். இன்னைக்கும் அந்த ஃபோர்ட் இருக்கு. ஓகே, சோ இப்பதான் பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங்க்கு வந்து பிரசிடென்சியை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசிடென்சி லான்ச் பண்ணும் போதே they became very strong. Done. So this is the structure how British and Portuguese came. இதே மாதிரி சிமிலரா உள்ள வந்தவங்க தான் டச், டேன்ஸ் அண்ட் பிரெஞ்சு. ஸோ இப்போ என்னன்னா பிரிட்டிஷ் வந்து சுப்பீரியர் பவர், மோனோபலி ஆகுறாங்க. மோனோபலி ஆகும் போது நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் என்னன்னா, டேன்ஸ், டச், பிரெஞ்சு எல்லாத்தையுமே இவங்க வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க மார்க்கெட்ல இருந்து. இல்ல இவங்களெல்லாம் தோக்கடிச்சுட்டு தான் பிரிட்டிஷ் பிகம் சக்சஸ்ஃபுல். ஸோ 2 விஷயம் நடக்கணும். இவங்களே ஈஸியா they can
கான்குவர் எப்படி கான்குவர் பண்ணணும்னா இவங்க எல்லாம் யூரோப்பியன்ஸ்ல இருந்து வந்தவங்க. ஸோ கொஞ்சம் பேர் கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அவங்களே அவங்க செட்டில்மெண்ட்ஸை பிரிட்டிஷ்க்கு வித்துட்டு போயிடுவாங்க. இது ரெண்டு விஷயம் நடக்கும். இதை பத்தி நான் ஏன் டீட்டெயிலா சொல்லலைன்னா இது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டோட கவர் ஆகாது, பட் எப்படி உள்ள வந்தாங்கிறதுக்காக நம்ம படிக்கிற விஷயம் தான். பட் அட் த சேம் டைம் பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலா டஃப் கொடுத்தது பிரெஞ்சு. Danes and Dutch are not a big problem, but பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலா டஃப் கொடுத்தது பிரெஞ்சு. ஸோ இப்போ பிரிட்டிஷ்க்கு இருக்கிற ரெண்டு பிரிட்டிஷ் அப்படின்னு நான் சொல்றது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ பி ரவுண்ட் போட்டா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இருக்க டூ ப்ராப்ளம்ஸ். ஒன்னு அவங்களோட கவுண்டர் பார்ட்ஸ், அவங்க கூட வந்தவங்கள கவுண்டர் பார்ட்ஸை தோக்கடிக்கிறது, பிளஸ் இந்தியாவில் சுப்ரீம் ஆகிறது. இது ரெண்டு தான் இவங்களுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம். கரெக்ட்? இதுதானுங்க ரெண்டு டாஸ்க். இந்த ரெண்டு டாஸ்க்கும் இதாயிருச்சுன்னா பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வந்துடும். இந்த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இந்தியன்ஸ் இவங்க கிட்ட பிரிட்டிஷ் கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கினதுதான் ஃப்ரீடம். இதுதான் ஸ்ட்ரக்சர். கிளியர்? டன். இப்போ இந்த கவுண்டர் பார்ட்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் கவுண்டர் பார்ட் ஆர் டஃப் கொடுத்த கவுண்டர் பார்ட் பிரெஞ்சு தான். கம்பேரிட்டிவ்லி அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது, டேன்ஸ் டச் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டஃப் கொடுத்தது பிரெஞ்சு தான். அண்ட் இந்தியா பிரெஞ்சுக்கு அடுத்தது டஃப் கொடுத்தது இந்தியன் ரூலர்ஸ். எஸ், இந்தியன் ரூலர்ஸ் பெங்கால்ல எல்லாம் முர்ஷித் குலி கான் அவங்க ஃபேமிலி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாமும் தோக்கடிச்சாதான் இந்தியாவில இவங்க சூப்பர் பவர் ஆக முடியும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த பண்ணி தான் இந்தியாவில பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆனாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட ஃப்ரீடம் வாங்கி 1947 ஃப்ரீடம் வாங்கிட்டு 1950 இருந்து டெமோக்ராட்டிக் சாவரன் ரிப்பப்ளிக்கா இந்தியாவை வச்சிருக்கோம். எஸ், ஸோ திஸ் டூ திங்ஸ் ஆர் தேர். British versus French and British versus Indian rulers. So in the British versus French க்கு நம்ம என்னென்ன வார் எல்லாம் சண்டை போட்டு எப்படி எல்லாம் ஜெயிச்சு பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படிங்கறது தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, பிரிட்டிஷும் பிரெஞ்சும் தே டோன்ட் ஃபைட் ஸ்ட்ரெயிட். டைரக்டா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, பிரிட்டிஷும் பிரெஞ்சும். இந்தியன் மூலியமா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட்டுக்குவாங்க. இந்தியன்ஸுக்கு ஒரு குரூப் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு பிரிட்டிஷ் ஃபைட் பண்ணுவாங்க, ஒரு குரூப்புக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ற இந்தியன்ஸ் ஜெயிச்சுட்டா இந்தியன்ஸ் வந்து சுப்பீரியர் ஆயிடுவாங்க, பிரெஞ்சு எலிமினேட் பண்ணிடுவாங்க. இல்ல பிரெஞ்சு சப்போர்ட் பண்ற இந்தியன் கேங் ஜெயிச்சிருச்சுன்னா பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. என்ன மேம் இது எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது நடந்ததுதான் ஆங்கிலோ கர்நாடிக் வார். இந்த ஆங்கிலோ கர்நாடிக் வார்ல there are totally 3 Carnatic wars. Yes, இந்த ஆங்கிலோ கர்நாடிக் வார்ல பிரிட்டிஷும் பிரெஞ்சும் they don't fight டைரக்டாலாம் பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போடல. எப்படி சண்டை போட்டாங்கன்னா, எங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ இந்தியால, whenever there is an opportunity in India, அதை பிரிட்டிஷும் பிரெஞ்சும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இது I'm not going to discuss எல்லா வாரும் நான் டிஸ்கஸ் பண்ணல, டைம் பத்தாதனால. பட் நான் இந்த வார் என்ன அப்படி எப்படி அதை வந்து பிரிட்டிஷும் பிரெஞ்சும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 3 வார் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வார் பிட்வீன் 44 to 48 and second war between 49 to 54, third war between 57 to 63. இதுதான் 3 வார் நடந்த டைம் பீரியட், 44 to 48, 49 to 54. ஸோ இந்த வார்ல ஃபர்ஸ்ட் வார்க்கான ரீசன், ஆஸ்திரியால ஒரு வார் நடக்கும், யூரோப்ல ஆஸ்திரியால ஒரு வார் நடக்கும். அந்த வாரோட ரிஃப்ளெக்ஷன்ல இங்க பிரிட்டிஷ் ஆர்காட் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஒன்னு இருக்குன்னு, அந்த ஆர்காட் நவாபுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுவாரு. ஓகே, பட் அந்த ஆர்காட் நவாபா அப்ப இருந்தவர் அன்வருதீன். எஸ், அந்த அன்வருதீனுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அன்வருதீன் பொசிஷனுக்கு வரணும்னு நினைச்சவர் சந்தா சாஹிப்னு ஒருத்தர், அவங்களுக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்றேன்னா, ஆர்காட் நவாப் அன்வருதீனும் இந்தியன் தான், சந்தா சாஹிப்பும் இந்தியன் தான். இங்க ஆக்சுவலா பிரச்சனை அன்வருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் தான். பட் இத
பிரிட்டிஷும் பிரெஞ்சும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ பிரிட்டிஷ் அன்வருதனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, பிரெஞ்சு சந்தா சாஹிப் சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ சப்போஸ் சந்தா சாஹிப் ஜெயிச்சிட்டாருன்னா பிரெஞ்சு வந்து பிரிட்டிஷ் எலிமினேட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அன்வருதன் ஜெயிச்சிட்டாருன்னா பிரிட்டிஷ் பிரெஞ்சு எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஸோ 3 கர்நாடிக் வாருமே இந்த மாதிரி ரீசன்ஸ்ல இன்டைரக்டா பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு சப்போர்ட் பண்ண வார் தானே தவிர இட் இஸ் நாட் அ டைரக்ட் வார் பிட்வீன் பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு. ஸோ எப்படியோ ஒரு வகையில பிரிட்டிஷோ பிரெஞ்சோ யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நடந்ததுதான் ஆங்கிலோ கர்நாடிக் வார்ஸ். ஸோ அதுல மொத்தம் 3 கர்நாடிக் வார் இருக்கும் ஆங்கிலோ கர்நாடிக் வார்ல. சோ இந்த வார்ஸ் டீடைலா படிக்கணும். இந்த வார்ஸ்ல 3 வாருக்கும் 3 ட்ரீட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் வார் அண்ட் தேர்ட் வார் வந்து ஃபாரின்ல நடந்த வாரோட கண்டினியூவேஷன். ஒரு ஃபாரின்ல யூரோப்ல நடந்த வாரோட கண்டினியூவேஷன்ல இங்க நடக்கும். யூரோப்ல அங்க பிரிட்டிஷும் பிரெஞ்சும் சண்டை போட்டுக்கிட்டா அதே ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷனோட கண்டினியூவேஷன். இந்த வார் வந்து 7 years வார் இன் யூரோப். யூரோப்ல ஒரு 7 வருஷம் வார் நடக்கும், அதோட கண்டினியூவேஷன்ல. இந்த செகண்ட் வார் மட்டும் இந்தியன் ஆரிஜின், இந்தியாலேயே உருவாகி பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடந்த சண்டை. ஸோ இந்த வார் அப்படின்னாலே நம்ம ஹிஸ்டரியில இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ட்ரீட்டி. ஸோ 3 ட்ரீட்டி போடுவாங்க. இந்த 2க்கும் ஃபாரின் பேர் தான் இருக்கும். ஏன்னா ஃபாரின்ல எப்போ வார் முடிஞ்சிச்சோ அந்த ட்ரீட்டி அப்படியே இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பல், இது ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். இந்தியால நடந்த வார் மட்டும் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி ஆங்கிலோ கர்நாடிக் வார்ல பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு சண்டை போட்டு கடைசியில பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. இந்த பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர் ஃபார்ம் ஆவாரு பிரிட்டிஷ்ல. அவர் பேரு தான் ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா. இப்போ 1600ல சும்மா வர்த்தகம் பண்றதுக்காக வந்த பிரிட்டிஷ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ், அப்புறம் பிரசிடென்சிஸ், அப்புறம் வார்ல மத்தவங்களை எலிமினேட் பண்ணி இப்ப பிரிட்டிஷ் வந்து ஒரு பவர் ஆயிட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங் பவர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ வார்னாலே பிரிட்டிஷ் வந்து பிரெஞ்சு கூட மட்டும்தான் போட்டாங்களா அப்படின்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா. பிரிட்டிஷ்க்கு 2 பிரச்சனை. ஒண்ணு, அவங்க கூட வந்தவங்களை எலிமினேட் பண்ணி பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆகணும். அதுல போர்ச்சுகீஸ், டேன்ஸ், டச் எல்லாம் தாண்டிட்டு பிரெஞ்சையும் எலிமினேட் பண்ணி பிரிட்டிஷ் வந்து கர்நாடிக் வார்க்கு அப்புறம் ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், இந்தியன்ஸ வந்து அவங்க எலிமினேட் பண்ணி பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த ஒரு இது இருக்கு. ஸோ இதுக்காக மராத்தாஸ் கூட சண்டை போடுவாங்க. ஆங்கிலோ மராத்தா வார். மைசூர் சமஸ்தானம் அப்படிங்கிற ஒரு தனி நாடு இருக்கும். ஸோ மைசூர் சமஸ்தானம் உடையார் டைனாசிட்டி ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஹைதர் அலி, திப்பு சுல்தான்லாம் அவங்க உடையார் டைனாசிட்டியில இருந்த இம்பார்ட்டன்ட் ஜெனரல், ஆர்மி ஜெனரல் ரூலர்ஸ். ஸோ அவங்க கூட சண்டை போடுவாங்க. ஆங்கிலோ மைசூர் வார். இது மட்டும் தானா மேம் அப்படின்னா சீக்ஸ் கூட சண்டை போடுவாங்க. ஆங்கிலோ சீக் வார் நடக்கும். பர்மீஸ் கூட சண்டை போடுவாங்க பக்கத்துல. ஆங்கிலோ பர்மீஸ் வார் நடக்கும். நேபாள் கூட சண்டை போடுவாங்க. ஆங்கிலோ நேபாள் வார் நடக்கும். இந்த மாதிரி எல்லா வாரும் முடிஞ்சு பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸையும் எலிமினேட் பண்ணி சுப்ரீம் ஆயிடுவாங்க. பட் இனிமேல் பிரிட்டிஷ் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆனது 2 வார். இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் நடந்து பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. இந்த வார்லாம் நம்ம டிஎன்பிசி படிக்க தேவையில்லை. அட்லீஸ்ட் மராத்தாஸ் அண்ட் மைசூர் மட்டும் ட்ரீட்டி ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பட் எஸ், இதெல்லாம் நடக்கும். இட்ஸ் a long process. எப்படி பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆனாங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ ஃபைனலா பிரிட்டிஷ் ஸ்ட்ராங் ஆனது ஆஃப்டர் 2 இம்பார்ட்டன்ட் வார். ஒன்னு பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் இன்னொன்னு பேட்டில் ஆஃப் பக்சார். இது 1757, இது 1764. இந்த 2 வாரும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார். ஏன்னா இந்த 2 வார்லயும் பிரிட்டிஷ் டைரக்ட்லி வர்சஸ் இந்தியன் ரூலர்ஸ். இந்தியன் ரூலர்ஸ்னா பெங்கால ரூல் பண்ணிட்டு இருந்த டைரக்ட் ரூலர்ஸோட ஃபைட் பண்ணி பேட்டில் ஆஃப் பிளாசேலையும் பக்சார்லயும் பிரிட்டிஷ் ஒன் த பேட்டில். இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் ரூலர்ஸா எமர்ஜ் ஆகுறாங்க. ஆட்சியாளர்களா எமர்ஜ் ஆனது இதுக்கப்புறம் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரேட் பிசினஸ் மேனா தான் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. ஓகே. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் பக்சார்ல நிஜமாவே இந்தியன்ஸ் தோத்துட்டாங்களா அப்படின்னா நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இந்தியன்ஸ் அவ்வளவு மோசம் கிடையாது. பிரிட்டிஷ் கிட்ட தோக்கெல்லாம் இல்ல. we were betrayed in the battle. இந்தியன்ஸ்னாலேயே பிட்ரே பண்ணப்பட்டாங்க. பிட்ரேனா சீட் பண்ணப்பட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து இன்னும் பல இந்தியன்ஸ்னாலேயே சீட் பண்ணப்பட்டாங்க. ஸோ பெங்கால் ரூலர்ஸ் தோக்குற அளவுக்கெல்லாம் மோசமான ரூலர்ஸ் கிடையாது. இந்தியன்ஸ் வேற சூப்பர் பவர் தான். பட் பிரிட்டிஷ்
இன்னும் சில இந்தியன்ஸோட ஜாயின் பண்ணி இந்தியன் ரூலர்ஸை தோக்கடிச்சாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் பக்சார், பேட்டில் ஆஃப் பிட்ரேயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரூலர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் பக்சார் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுல இருந்த இந்தியன் ரூலர்ஸ் பிரிட்டிஷர்ஸையே போய் தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சு கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங். வாட் இன்சிடென்ட் இஸ் தட்? அந்த இன்சிடென்ட் பேரு பிளாக் ஹோல் ட்ராஜடி. ரூலர் பேர் யாருங்க? the strongest Indian ruler, சிராஜுத்தௌலா. பிரிட்டிஷர்ஸையே போய் அவர் அவங்க வந்து பெர்மிஷன் வாங்காம ஃபோர்ட் கட்டுறாங்க, பெர்மிஷன் வாங்காம ட்ரேட் பண்றாங்கன்னு ஒரு 146 பிரிட்டிஷர்ஸையே தூக்கிட்டு வந்து ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணி அதுல 123 பேர்த்த அந்த சொஃபகேஷன்லயே இறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சிராஜுத்தௌலா வாஸ் a ஸ்ட்ராங் ரூலர். பெங்கால் ரூலர் அவ்வளோ ஸ்ட்ராங். அப்புறம் எப்படி மேம் பிரிட்டிஷ் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் ரூலர்ஸ் ஆனாங்கன்னா சிராஜுத்தௌலாவை கூட இருந்த இந்தியன்ஸே சீட் பண்ணிட்டாங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசேல கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க, மிர் ஜாஃபர், ஆமிச்சந்த், ராய் துர்லப் and Mir Jafar, Amichand, Rai Durlab, and what is the other person's name? I forgot the other person's name. Somebody help me out. Jagat Seth, thank you. Jagat Seth. இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் கூட ஜாயின் பண்ணிட்டு, இவங்கெல்லாம் இந்தியன்ஸ். யாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இந்தியன்ஸ்? சிராஜுத்தௌலாக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இந்தியன்ஸ். பட் இவங்க 4 பேரும் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துட்டு they cheated சிராஜுத்தௌலா in the battle. Yes, so Siddhartha was the Nawab. இப்படிதான் பெங்கால் and Battle of Plassey and Buxarல British became rulers. And in the Battle of Plassey and Buxarல போட்ட important treaty after Battle of Buxar in 1765, Treaty of Allahabad. Treaty of Allahabad. In the Treaty of Allahabad மூலமா தான் பெங்கால், பீகார் and ஒரிசாவோட திவானி ரைட்ஸ் பிரிட்டிஷுக்கு போகும். திவானி ரைட்ஸ் அப்படின்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிற எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு போகும். ஸோ வருமானம் டைரக்டா பிரிட்டிஷ்க்கு போக ஆரம்பிச்சது ஆஃப்டர் திஸ் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். எப்படி நம்ம வந்து பிரிட்டிஷ் நம்மளை கான்குவர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ வந்து ட்ரேடர்ஸ்ல இருந்து ரூலர்ஸா மாறிட்டாங்க ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் பக்சார். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் பக்சார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசே அண்ட் பக்சாருக்கு அப்புறம் இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போ இவங்களோட ரோல் என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. கரெக்டுங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய லாஸ், நிறைய ஆக்ட்ஸ் அதெல்லாம் கொண்டு வர ஆரம்பிப்பாங்களா? எஸ். ஸோ அப்படி வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்த ஆக்ட்ஸ் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. Pitt's India Act 1784. Charter Act of 1793, 1813, 1833, 1853. இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் போது வந்த ஆக்ட். எதுக்காக? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை அட்மினிஸ்டர் பண்றதுக்காக போட்ட ஆக்ட்ஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்றதுக்காக போட்ட ஆக்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னா நிறைய விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. சிவில் சர்வீசஸ் கொண்டு வந்திருப்பாங்க, பிரஸ் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயமும் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்துல நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன ஹெட்டிங் கீழே எல்லாம் படிக்கலாம்னா சிவில் சர்வீசஸ், Regulating Act, Pitt's India Act, Charter Act 1793, 1813, 1833, 1853. இந்த ஆக்ட் மூலியமாலாம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த போது வந்த ஆக்ட்ஸ். ஓகே, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கும் போது வந்த ஆக்ட்ஸ் இதெல்லாம் தான். இந்த ஆக்ட்ஸ் மூலியமா இந்தியாவை அட்மினிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டன். ஸோ இப்போ பிரிட்டிஷ் ரூலர்ஸ் ஆயிட்டாங்க, அட்மினிஸ்டர் பண்றாங்க. இப்போ டாக்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ரூலர்ஸ் டம்மி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய சிஸ்டம் கொண்டு வருவாங்க.
இந்த சிஸ்டம் மூலியமா இந்த சிஸ்டம் மூலியமா. அதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் சிஸ்டம், சப்சிடரி அலையன்ஸ் and doctrine of lapse. Subsidiary alliance and doctrine of lapse. இந்த subsidiary alliance systemனா என்னங்க? What is subsidiary alliance? நாங்க ஒரு ஆர்மியை உங்க இடத்துல வச்சுப்போம், அதனால நீங்க டாக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும், நாங்க வந்து உங்களை பார்த்துப்போம் அப்படிங்கிறது சப்சிடரி அலையன்ஸ். நாங்க உங்களை வந்து மற்ற ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்தும் மற்ற ரூலர்ஸ் கிட்ட இருந்தும் உங்களை காப்பாத்துறதுக்காக நாங்க கொண்டு வர சிஸ்டம் தான் சப்சிடரி அலையன்ஸ். சப்சிடரினா சப்சிடரி அண்டர் த பிரிட்டிஷ், பிரிட்டிஷ் கீழே நம்ம போறக்கான ஒரு சிஸ்டம் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப என்னன்னா ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பிரிட்டிஷ் அவங்க ஆர்மியை கொண்டு வந்து நம்ம ஸ்டேட்ல வச்சிருவாங்க. எஸ், நம்ம ஸ்டேட்ல வச்சிருவாங்க. அந்த ஆர்மிக்கு நம்ம தான் ஃபுல்லா பே பண்ணணும், எல்லாமே பண்ணணும். பிரிட்டிஷ் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், ஓகே, சப்சிடரி சிஸ்டம் கொண்டு வந்தது லார்ட் வெல்லஸ்லி. அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் கொண்டு வந்தது டல்ஹவுசி. டல்ஹவுசி. Subsidiary alliance வந்த year 1798 and doctrine of lapse வந்தது 1848. Subsidiary alliance மூலியமா first annex ஆன state ஹைதராபாத், second தஞ்சாவூர், மூணாவது அவுத். and doctrine of lapse மூலியமா first annex ஆனது சத்தாரா மகாராஷ்டிரால, and Jaipur and Sambalpur. எஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் கொண்டு வராங்க, நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் ஸ்டார்டட் ரூலிங் அஸ். இந்த மாதிரி சிஸ்டம்லாம் பண்ணும்போது நிறைய இடம் வந்து டைரக்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல போயிருதா? எஸ், இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரியுதா? எதுக்காக பிரிட்டிஷ் கிட்ட நம்ம கடைசியா ஃப்ரீடம் வாங்குறோம் அப்படின்னு. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னா உங்களுக்கு ஒரு பயாலஜிக்கலா உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பையன் இல்ல, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வாரிசு இல்லை அப்படின்னா அந்த வாரிசு இல்லாத நிலத்துக்கு இடம் எல்லாம் வந்து அந்த ராஜாவோட இது எல்லாமே வந்து பிரிட்டிஷுக்கு போயிடும். அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், டல்ஹவுசி கொண்டு வந்த சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் கொண்டு வராங்க. பிளஸ் அஃப்கோர்ஸ் நிறைய லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ லேண்ட் ரெவென்யூ எப்படி வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றது அப்படிங்கறதுக்காக லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் நிறைய கொண்டு வராங்க. அந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம் தான் ரயத்வாரி, மஹல்வாரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம்ஸ். எஸ், இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் பேர் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். மஹல்வாரி சிஸ்டம் அண்ட் ரயத்வாரி சிஸ்டம்னா டைரக்டா பெசன்ட்ஸ், ஃபார்மர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் கொண்டு வராங்க. ரயத்வாரி, மஹல்வாரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இது ரயத்வாரினா டைரக்டா ஃபார்மர்ஸே டாக்ஸ் கட்டுற மாதிரி. மஹல்வாரினா ஒரு வில்லேஜ் அவங்க கண்ட்ரோல்ல இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி. ஜமீன்தாரினா இடையில ஜமீன்தார் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி பிரிட்டிஷ்ட கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ரயத்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது தாமஸ் முன்ரோ பிளஸ் கேப்டன் ரீட். மஹல்வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது லார்ட் வில்லியம் பென்டிக். and ஜமீன்தாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது கார்ன்வாலிஸ். எஸ், டன். ஸோ சப்சிடரி அலையன்ஸ், லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம், அனெக்சேஷன் எல்லாம் பண்ணி இப்போ பிரிட்டிஷ் வந்து சுப்ரீம் ஆயிடுறாங்க. அப்போ அடுத்தது என்னென்ன பண்ணுவாங்க? ஜுடிஷியரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, பிளஸ் சிவில் சர்வீஸும் இருக்கும்.
எஸ், இதெல்லாம் இருந்தா தானே அவங்க அட்மினிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜுடிஷியரி வந்தது 1773 கல்கட்டா. அந்த ஆக்ட் படி ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் கல்கட்டால வந்திருக்கும், அப்புறம் மெட்ராஸ் பாம்பேல வந்திருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, ஒரு சிஸ்டம் தானா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க, சவுக்கிதார்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க, அப்புறம் சிவில் சர்வீசஸும் கொண்டு வருவாங்க. சிவில் சர்வீசஸ் ஃபர்ஸ்ட் எப்படி கொண்டு வருவாங்கன்னா 1922 வரைக்கும் இங்கிலாந்துல மட்டும்தான் நடக்கும் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பிரிட்டிஷர்ஸ் மட்டும்தான் இந்தியன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுத முடியும். ரெண்டாவது இங்கிலாந்துல நடக்கும், வேணும்னா போய் இந்தியன்ஸ் எழுதிக்கலாம். And later, after 1919, Montagu-Chelmsford Reform or Government of India Act 1919 அப்புறம் தான் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியால நடக்கும். ஸோ இந்த மாதிரி இந்தியன் சிவில் சர்வீசஸ் அட்மினிஸ்டர் பண்றதுக்கு சிவில் சர்வன்ஸ் வேணும்ல, இது மூலியமா நிறைய எக்ஸாம்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ ஜுடிஷியரி, போலீஸ், சிவில் சர்வீஸ் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு இங்கிலாந்து அண்ட் ரைட் த எக்ஸாம், ஃபர்ஸ்ட் முதல் ஒரு இந்தியன் இங்கிலாந்து போய் இந்தியன் சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணார்னா அவர் சத்யேந்திரநாத் டேகோர், ரவீந்திரநாத் டேகோரோட அண்ணா. ஓகே, இங்கிலாந்து போய் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது சத்யேந்திரநாத் டேகோர். எஸ், ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் எல்லா மெத்தடாலஜிஸும் கொண்டு வந்து இப்ப யாரு சுப்ரீம் ஆகிறா, பிரிட்டிஷ் பிகம்ஸ் சுப்ரீம் ரூலிங் பவர் இன் இந்தியா. At the same time, India is a vast country. நான் கொஞ்சம் மோசமா தான் இந்தியா வரைவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் a vast country. அப்ப பிரிட்டிஷ் ஃபுல் இந்தியாவை ரூல் பண்ணாங்களான்னா இல்லைங்க. இந்தியாவில் இருக்கிற மேஜர் பார்ட்ஸை வந்து பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. மேஜர் பார்ட்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து ரூல் பண்ணாங்க. அப்ப இந்த மைனர் பார்ட்ஸ் எல்லாம் வேற யார்கிட்ட போச்சு? இந்த மைனர் பார்ட்ஸ் எல்லாம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா டைரக்டா ராஜா கண்ட்ரோல்லயே இருந்தது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் டைரக்டா ராஜா கண்ட்ரோல்லயே இருந்த ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ராஜாஸ்ல நிறைய பேர் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணனால அவங்களை அப்படியே விட்டு வச்சிருந்தாங்க. சில பேர் சப்போர்ட்டும் பண்ணாம பிரின்ஸ்லி ஸ்டேட்டாவும் இருந்தாங்க. பட் மெஜாரிட்டி பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ண ராஜாஸ். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்தியா வந்துருச்சு. டன். ஸோ கொஞ்சமா 1600ல வந்து 1498ல இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி பிரிட்டிஷ் பிரசிடென்சி கொண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகி, அப்புறம் எல்லா பேட்டிலும் எல்லாத்துக்கூடயும் பேட்டில், அப்புறம் பேட்டில் ஆஃப் பிளாசே பக்சார்லாம் லைக் ஜெயிச்சு ஃபைனலி இந்தியா பிரிட்டிஷ் பிகேம் அ ஸ்ட்ராங் பவர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற மேஜர் பார்ட்ஸை ரூல் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு பிரிட்டிஷர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. தான் இந்த டைம்ல எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் உள்ள வந்ததுனால நடந்த ஒரு நல்ல விஷயம், இங்கிலீஷ் எஜுகேஷனை உள்ள கொண்டு வந்தாங்க. இங்கிலீஷ் எஜுகேஷன் உள்ள வந்துச்சு. ஆர் இன்னொரு பேரு வெஸ்டர்ன் எஜுகேஷன். எஸ், இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆர் வெஸ்டர்ன் எஜுகேஷன் became part of the system. வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இங்கிலீஷ் எஜுகேஷன் உள்ள ஸ்ட்ராங் ஆச்சு. இந்த வெஸ்டர்ன் எஸ் உள்ள ஒரு விஷயம் வரும்போது இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு குரூப் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியா அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இங்கிலீஷ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்கும் போது நடந்த நல்ல விஷயம், இந்தியாவை பத்தி இந்தியா எப்படி பிரிட்டிஷ் கிட்ட டாமினண்டா இருக்குன்னு மேக்ஸ் முல்லர், ஜோன்ஸ் அப்படிங்கிற ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் வெளியே எழுதுறத படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியா அண்டர் பிரிட்டிஷ் அப்படிங்கிற அவேர்னஸ் ஒரு குரூப்புக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட். அந்த குரூப் ரெண்டு விஷயத்த ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாங்க. ஒன்னு ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், இன்னொன்னு ரீவைவலிஸ்ட் மூவ்மெண்ட். எஸ், இந்த குரூப் ஆஃப் எஜுகேட்டட் இன்டெலிஜென்சியா, இந்த எஜுகேட்டடா இருந்த இன்டெலிஜென்சியாக்கு ரெண்டு கண்டிஷன். ஒன்னு ரிஃபார்ம், சீர்திருத்தம் கொண்டு வரணும். இன்னொன்னு ரீவைவலிஸ்ட், மீட்கணும், இந்தியாவை மீட்கணும். ஸோ இந்தியாவோட பழைய விஷயத்த மீட்கணும், பிளஸ் இந்தியால கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்.
ஸோ அதனாலதான் நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த படிக்கிறோம். சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். இதுல ஃபாதர் ஆஃப் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் தான் ராஜா ராம் மோகன் ராய். எஸ், இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஆத்மீய சபால இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரம்மோ சமாஜ், அதுல இருந்து லாட் ஆஃப் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நம்ம படிப்போம், நிறைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் படிப்போம். பிளஸ் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இல்லாம we will also learn ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் முஸ்லிம்ஸ் பண்ணது, சீக்ஸ் பண்ணது, கிறிஸ்டியன்ஸ் பண்ணது, இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நடந்திருக்கும். இது எல்லாமே எதுக்காக? இந்தியா அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் கண்ட்ரி. இந்தியாவில் இருக்கிற ஒரு அப்பர் கேட்டகரிக்கு மட்டும்தான் பிரிட்டிஷ்னு ஒருத்தன் உள்ள இருக்கான், அவனை டாமினேட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். இந்த காமன் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்த நிறைய விஷயம் த்ரூ ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் தான். ஈதர் டு டெல் தெம், ஒண்ணு அவங்களுக்கு சொல்லணும் நம்ம பிரிட்டிஷ் கிட்ட இருக்கோம், நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை, நிறைய விஷயத்த நம்ம மாத்தணும், உடன்கட்டை ஏறுதல் இருந்து சத்தியில இருந்து விடோ ரீமேரேஜ் பண்ணணுங்கிறது, சைல்டு மேரேஜ் தடுக்கணுங்கிறது, இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான். பிளஸ் இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல இன்னொரு விஷயம், இந்தியன்ஸ்க்கு இந்தியா வேணுங்கிற அந்த சின்ன லைன் ஆஃப் தாட்டை கொண்டு போய் சேர்த்ததும் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் தான். பிளஸ் இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல அட்வான்டேஜஸா இல்லையா அப்படின்னா, எஸ், நிறைய அட்வான்டேஜஸ். அதுல மேஜர் அட்வான்டேஜஸ் ராஜா ராம் மோகன் ராய் பிளஸ் அப்ப இருந்த வில்லியம் பென்டிக் ரெண்டு பேரும் சேர்த்து 1829 பண்ணதான் சத்தி அபாலிஷ்மெண்ட் ஆக்ட். சத்தியவே அபாலிஷ் பண்றதுக்கு நமக்கு ஒரு பிரிட்டிஷர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சத்திய அபாலிஷ்மெண்ட் ஆக்ட். வித்யாசாகர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அவரும் சைல்டு மேரேஜை ஸ்டாப் பண்றதுக்கு, விடோ ரீமேரேஜ்க்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. குழந்தை திருமணம் எந்த வயசுல பண்ணும், ஏஜ் ஆஃப் கன்சர்ன்ட் ஆக்ட், அதெல்லாம் அவர் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் எது மூலியமா இந்த விஷயத்த கொண்டு போனாங்கன்னா, இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் மூலியமா தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கும், ஏன் நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் படிக்கிறோம். அது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இதை படிச்சா அதை படிக்கணும், அதை படிக்கும் போதுதான் ஓகே இந்தியன் ஹிஸ்டரி இந்த ஜேர்னல்ல போச்சு அப்படிங்கிற டிராவலே கிடைக்கும். ஸோ சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கிற கனெக்ஷன் இதுதான். இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் பத்தி பேசணும்னாலே நமக்கு ஒரு 6 மணி நேரம் வேணும், 6 hours வேணும். ஏன்னா நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, ஹிந்து மூவ்மெண்ட்ஸ் பிளஸ் முஸ்லிம் மூவ்மெண்ட்ஸ், வஹாபி, ஃபராஸ், இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அலிகார் மூவ்மெண்ட், தியோபந்த் மூவ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிளஸ் உங்களோட கிறிஸ்டியன் மிஷனரி செராம்பூர் மிஷன், எஸ், இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஐஎன்எம். ஐஎன்எம்மும் இதுவும் தனிப்பட்ட விஷயம் கிடையாது, தே கோ டுகெதர். ஐஎன்எம்ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரக்கான ரீசன் அதுதான். இதுதான் நிறைய விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் கிட்ட மாத்தினது, சீர்திருத்தம் கொண்டு வந்தது, நிறைய விஷயத்த மீட்டது, இதெல்லாம் இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்ல ஒரு எஜுகேட்டட் குரூப் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் த சேம் டைம் இப்போ பிரிட்டிஷ் அப்படின்னு நான் சொல்றது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ் ரிவோல்ட் தான் 1857 சிப்பாய் கலகம், இல்லனா கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857, இல்ல சிப்பாய் மியூட்டினி, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த 1857 ரிவோல்ட் இஸ் a major part in Indian history. இதுக்கு முன்னாடி ரிவோல்ட்டே நடக்கலையானா நிறைய நடந்திருக்குங்க. 1806 வேலூர் மியூட்டனி, வேலூர் புரட்சி நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ரிவோல்ட்ஸ் நடந்திருக்கும். பட் 1857 is the mass revolt. The 1857 mass revolt or the main important revolt or first war of Indian independence. சவார்கர் அப்படின்னு ஒருத்தர் சொல்வார், first war of Indian independence 1857 revolt தான். எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, for one simple reason, 1707ல early முகல்ஸ் முடிஞ்சிருது. ஏர்லி முகல்ஸோட பீரியட் 1707ல முடிஞ்சிருது. 1857 வரைக்கும் லேட்டர் முகல்ஸ் ரூல் பண்றாங்க. பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்னு ஒருத்தர், இல்லைன்னா பகதூர் ஷா 2, இவரு தான் லாஸ்ட் லேட்டர் முகல். இந்த டோட்டல் முகலையே க்ளோஸ் பண்ணிட்டு 1858ல இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே இல்லாம டைரக்டா பிரிட்டிஷ் கிரவுன், அப்ப போட்ட அதே டயக்ராம் தான் போடணும் இல்லையா கிரவுனுக்கு.
எஸ், டைரக்டா பிரிட்டிஷ் கிரவுன்குள்ள வந்தது 1858ல தான். ஸோ 1858ல இருந்து இந்தியா டைரக்டா பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. ஸோ 1857 revolt was a massive revolt, or mass revolt in which people from எல்லா கேட்டகரி பீப்புளும் ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த ரிவோல்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டோரி. 11th May 1857 அன்னைக்கு ஆரம்பிக்கும். எஸ், அங்கிருந்து ஆரம்பிச்சு 1857 ஃபுல்லா இந்த ரிவோல்ட் இருக்கும். இந்த ரிவோல்ட் ஹிந்துஸ்தான் வரைக்கும் போகும். பகதூர் ஷா டூவை வந்து தலைமையில வச்சு ரிவோல்ட் நடத்துவாங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாஸ் திஸ் ரிவோல்ட் சக்சஸ்ஃபுல்? ஃபர்ஸ்ட், இந்த ரிவோல்ட் எதுக்காக அப்படின்னா, இந்த ரிவோல்ட்க்கு வந்து அப்ப ஆரம்பிச்ச ரீசன் கிடையாது. 1856ல ஒரு பிரச்சனை, அதுக்காக 1857 ரிவோல்ட்னா இல்லைங்க. இந்த ரிவோல்ட்டுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம எதனால எல்லாம் பிரிட்டிஷ் கிட்ட பாதிக்கப்பட்டோமோ, எப்போ இருந்து 1600ல இருந்து 1707ல இருந்து we were affected by British in various reasons. நிறைய பிரஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, ஃப்ரீடம் இருக்காது பிரஸ்ஸுக்கு, இந்தியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, இந்தியன்ஸ்க்கு நல்ல பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க, சிப்பாய்ஸே இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு கம்மி சேலரி கொடுப்பாங்க, யூரோப்பியன்ஸ்க்கு நிறைய சேலரி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்ல நம்ம பாதிக்கப்பட்டுட்டே இருப்போம். பட் இமீடியட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு கார்ட்ரிட்ஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு புது ரைஃபிள்ல ஒரு கார்ட்ரிட்ஜ் போடணும். அந்த கார்ட்ரிட்ஜை வந்து வாயில தான் கிழிச்சு எடுக்க முடியும். அந்த கார்ட்ரிட்ஜ் வந்து ஃபில்டு வித் கவ் அண்ட் பிக் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அனிமல் ஃபேட்னால. ஹிந்து சோல்ஜர்ஸுக்கு கவ் ஃபேட் புனிதமான விஷயம், முஸ்லிமுக்கு பிக் புனிதமான விஷயம். ஸோ அந்த ஃபேட்டை பண்ணியிருக்கிற ஒரு கார்ட்ரிட்ஜை நம்ம வாயில கிழிக்கிறது, இட் வாஸ் கன்சிடர்ட் வெரி இன்ஹியூமேன். ஸோ அந்தனால இமீடியட் ரீசன் அப்படின்னு சொன்னா அந்த கார்ட்ரிட்ஜ். பட் அந்த இமீடியட் ரீசன் தான் 1857 ரிவோல்ட் காரணமானா கிடையாது. நமக்கு 10 நாளா ஒரு மூட் அவுட்டாவே இருக்கும். 11வது நாள் திடீர்னு போன் உடஞ்சோம்னா அழுக ஆரம்பிச்சிருவோம். பட் அந்த போனையே நம்ம ஒரு 100 தடவை உடைச்சிருப்போம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் த 10 days, இந்த லாங் பிரச்சனை. பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பிரச்சனை தான் அந்த ப்ராப்ளம். பிளஸ் இந்தியன்ஸ் வந்து கடல் தாண்டி போக சொல்லுவாங்க, பர்மா போக சொல்லுவாங்க. நம்ம பர்மா போக மாட்டோம், நமக்கு வந்து கடல் தாண்டி போறது வந்து அப்போ நமக்கு அது நம்ம ஹிந்து கம்யூனிட்டிக்கு அது நல்ல விஷயம் கிடையாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஸோ ஃபைனலி இந்த இமீடியட் ரீசன் ஃபார் த ரிவோல்ட் வாஸ் 1857 revolt. So after this 1857 revolt, East India Company was called back. East India Company British திருப்பி கூப்பிட்டுருவாங்க. And 1857 revoltக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கிரவுன் டைரக்டா இந்தியாவை ரூல் பண்ணுவாங்க. சோ பிரிட்டிஷ் கிரவுன் ஏன் டைரக்டா இந்தியாவை ரூல் பண்றாங்க? அப்ப அந்த 1857 ரிவோல்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருந்தா அன்னைக்கே நமக்கு ஃப்ரீடம் வந்திருக்கும். பிரிட்டிஷும் போயிருப்பான், பிரிட்டிஷ் கிரவுன் திருப்பியும் வந்திருக்க மாட்டாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் போயிருப்பாங்க, பட் திரும்பியும் வந்திருக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலி 1857 ரிவோல்ட் வாஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் ரிவோல்ட். ஏன்னா ஒரு ஆர்கனைஸ்டு கிடையாது, ஒரு லீடர் கிடையாது, பிளஸ் மிலிட்ரி வெப்பன்ஸ் சப்போர்ட்லாம் கிடையாது, ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது. பிளஸ் நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணல. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்ல 1857 ரிவோல்ட் வாஸ் நாட் அ சக்சஸ்ஃபுல் ரிவோல்ட். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பிரிட்டிஷ் கிரவுனு கீழே டைரக்டா போயிருச்சு. ஸோ அதுக்கு வந்த ஆக்ட் தான் ஆக்ட் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் இந்தியா. Act for the Betterment of India 1858 or Good Governance of India, ரெண்டுமே அதே ஆக்ட் தான். So Government of India Act 1858. So அது வந்து இந்தியாவை அட்மினிஸ்டர் பண்றதுக்காக பிரிட்டிஷ் போட்ட ஆக்ட். Act for Betterment of India or Government of India Act 1858. Done. எஸ், மங்கள் பாண்டே அதெல்லாம் அங்கதான். ஸோ டைரக்டா பிரிட்டிஷ் குவீனுக்கு கீழே இந்தியா போயிரும். ஸோ November 1st 1858 ராயல் தர்பார் ஆஃப் அலகாபாத்ல குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன், குவீன் விக்டோரியா வந்து ப்ரொக்ளமேஷன் கொடுத்திருப்பாங்க, இனிமேல் இந்தியா டைரக்ட்லி அண்டர் த கண்ட்ரோல். அதை வந்து படிப்பாங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா டைரக்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல போயிடும்.
ஓகே, ஸோ 1858க்கு அப்புறம் நம்ம சண்டை போடுறதெல்லாம் டைரக்ட்லி வித் பிரிட்டிஷ். 1858க்கு அப்புறம் வர்ற பாலிசிஸ் எல்லாமே டைரக்டா பிரிட்டிஷோட பாலிசிஸ். எஸ், ஸோ 1858க்கு அப்புறம் வர ஆக்ட் எல்லாமே டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியா போடுற ஆக்ட். ஸோ இந்த 1858ல இருந்து 1875 வரைக்கும் பிரிட்டிஷ் கிரவுன் நிறைய விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1875 to 1885 ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நியூஸ் பேப்பர் ஆக்ட், நியூஸ் பேப்பர் இன்சைட்மெண்ட் ஆக்ட், பிரஸ் ஆக்ட், இல்பர்ட் பில், வர்ணாகுல பிரஸ் ஆக்ட். எஸ், இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு லேர்ன் இன் டீடைல். இந்த ஆக்ட்லாம் கொண்டு வந்து 1858க்கு அப்புறம் காமனா 1885 வரைக்குமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்மளை ரூல் பண்றது we were not very comfortable. ஸோ 1858ல இருந்து 1885 வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நிறைய அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நிறைய அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி we will be நம்ம இந்த அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா மேஜரா 1885க்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா இந்தியன் ஒரு அசோசியேஷன் மூலியமா பிரிட்டிஷை ஃபேஸ் பண்றது. ஓகே, ஸோ இந்த பிரிட்டிஷ் 1858க்கு அப்புறம் பிரிட்டிஷ் டைரக்டா இந்தியாவை ரூல் பண்றாங்க. இந்த 1858ல இருந்து 1885 வரைக்கும் பிரிட்டிஷ் டைரக்டா இந்தியாவை ரூல் பண்றாங்க. அட் த சேம் டைம் இந்தியன்ஸ் நிறைய அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த அசோசியேஷன் மூலியமா they will oppose பிரிட்டிஷ். இந்த அசோசியேஷன் பேரு தான் ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன். காங்கிரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண அசோசியேஷன்ஸ். இதுல ஒரு 10-12 அசோசியேஷன் இருக்கு. யார் ஃபார்ம் பண்ணா, எதுக்கு ஃபார்ம் பண்ணான்னு படிக்கணும். ஸோ அது படிச்சாதான் காங்கிரஸ் வரக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நம்ம வந்து பிரிட்டிஷ் கிட்ட என்னெல்லாம் கேட்டோம், எதுக்கெல்லாம் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கிளியர்? இதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனதுதான் 1885ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அதே காங்கிரஸ் தான். அதோட the previous era Indian National Congress. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் was the first காமன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனா இந்தியன்ஸுக்கு ஃபார்ம் ஆனது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான். இந்தியாவில் இருக்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். இந்த 1885ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிச்சதே ஒரு பிரிட்டிஷ்காரன் தான், ஆலன் ஆக்டாவியன் ஹியூம். ஸோ எதுக்கு ஒரு இங்கிலீஷ்காரரே ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இந்தியன்ஸ் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. டன் இந்தியன்ஸ் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்கனைசேஷன் ஒண்ணு போட்டுட்டோம்னா அந்த ஆர்கனைசேஷன் மூலியமா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஈஸியா நம்மளை சப்ரஸ் பண்ண முடியும். ஒரு சேனல் பண்றதுக்காக ஒரு சேஃப்டி வால்வா ஆரம்பிச்சது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஒரு சேஃப்டி வால்வா ஆரம்பிச்சது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சேஃப்டி வால்வ்னா என்னன்னா, ஒரு குக்கர் இருக்கு. எஸ், ஒரு குக்கர்ல இது விசில். இந்த விசில் ஏரியா பிளாக் ஆயிடுச்சுன்னா திடீர்னு ப்ரெஷர் போறதுக்காக இங்க ஒரு சேஃப்டி வால்வ் இருக்கும். அந்த சேஃப்டி வால்வா ஆரம்பிச்சது தான் ஐஎன்சி. ஏன்னா இப்ப நிறைய ப்ரெஷர் ஆயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ்க்கு வந்து பிடிக்கல, பிரிட்டிஷர்ஸை வந்து இந்தியன்ஸுக்கு பிடிக்கல. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஆரம்பிச்சோம்னா ப்ரெஷர் டைரக்டா வராம இந்த சேஃப்டி வால்வ் மூலியமா, இந்த ஆர்கனைசேஷன் மூலியமா பிரிட்டிஷ்க்கு வருவாங்க. ஸோ கொஞ்சம் சேனல் பண்ணலாம், பிரிட்டிஷ் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு சேஃப்டி வால்வ் தியரியா ஆலன் ஆக்டாவியன் ஹியூம் ஆரம்பிச்சது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்கிற முடிவு தியோசாபிக்கல் சொசைட்டியோட கான்ஃபரன்ஸ்ல நடக்கும். இந்த தியோசாபிக்கல் சொசைட்டினா என்ன? நம்ம சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் படிச்சோம் இல்லைங்களா, அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் இதுதான் தியோசாபிக்கல் சொசைட்டி. இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி ஆரம்பிச்சது H.S. ஆல்காட் அண்ட் மேடம் பிளவட்ஸ்கி. இந்த H.S. ஆல்காட்டும் மேடம் பிளவட்ஸ்கியும் 1875 I am not sure of the year மறந்துருச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தியோசாபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியோட 1893க்கு அப்புறம் ஆனி பெசன்ட் உள்ள வருவாங்க. இந்த கான்ஃபரன்ஸ், இந்த தியோசாபிக்கல் சொசைட்டியோட கான்ஃபரன்ஸ்ல தான்
ஐஎன்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1875 கரெக்டா தான் எழுதியிருக்கேனா? ஓகே, தேங்க்யூ. ஸோ 1875 அந்த தியோசாபிக்கல் சொசைட்டி மூலியமா தான் ஹெச்எஸ் ஆல்காட் அண்ட் மேடம் பிளவட்ஸ்கி ஆரம்பிச்ச அந்த தியோசாபிக்கல் சொசைட்டியோட ஒரு கான்ஃபரன்ஸ்ல தான் 1884ல அலைன் ஆக்டோவியன் ஹியூம் சொல்வாரு ஐஎன்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கான பேரை சஜஸ்ட் பண்றது தாதாபாய் நவ்ரோஜி. எஸ், ஸோ இவங்க இந்த விஷயத்தை தான், இந்த விஷயம் மூலியமா தான் ஐஎன்சின்னு ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. இந்த ஐஎன்சி தான் கடைசியா ஐஎன்சி வர்சஸ் பிரிட்டிஷ் அப்படின்னு டைரக்டா மாறி கடைசியா வி காட் ஃப்ரீடம் இன் 1947. அப்ப இந்த ஐஎன்சினா என்னன்னா, இந்த ஐஎன்சில இந்த படிச்ச கேட்டகரின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, பிரிட்டிஷ் உள்ள வந்ததுல இருந்து படிச்ச கேட்டகரி, அதுல அந்த லேர்னட் பீப்புள் ஃபுல்லா சேர்ந்து ஆரம்பிச்சது தான் ஐஎன்சி. ஸோ ஐஎன்சியோட மேக்சிமம் பீப்புள் வர் ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த ஐஎன்சிக்கு இருந்த பெரிய அட்வான்டேஜ் அதுதான், ஐஎன்சியோட எல்லா விஷயத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தறதுக்காக இவங்க பிரஸ்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலியமா தான் ஐஎன்சி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஐஎன்சி த்ரூ பிரஸ். ஏன்னா ஐஎன்சில இருந்தது ஃபுல்லா அந்த எஜுகேட்டட் பீப்புள், அந்த எஜுகேட்டட் பீப்புள் வர் ஜேர்னலிஸ்ட், அந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க பிரஸ் யூஸ் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ ஃபைனலி ஐஎன்சி பிகேம் அ மாஸ் ஆர்கனைசேஷன். கடைசியில ஐஎன்சி மூலியமா தான் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம ஃப்ரீடம் வாங்கணும். ஸோ இந்த ஐஎன்சினா என்னன்னா, ஐஎன்சி அப்படிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். வருஷம் ஒரு வருஷம் செஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க. எஸ், ஒரு வருஷம் ஃபார்ம் பண்ணி ஒரு வருஷம் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி டிசம்பர்ல ஐஎன்சியோட கான்ஃபரன்ஸ் நடக்கும். வருஷம் டிசம்பர்ல ஐஎன்சி ஃபார்ம் பண்ணி அடுத்தது என்ன பண்ணலாம், ஃப்ரீடம்க்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணதான் ஐஎன்சி. ஸோ இந்த ஐஎன்சியோட செஷன்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த செஷன்ல யாரு பிரசிடென்ட், அப்போ ஒரு செஷன் ஃபார்ம் பண்ணும் போது அந்த செஷனுக்கு ஒருத்தர் பிரசிடென்டா இருப்பாங்க. ஸோ ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் WC பானர்ஜி. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல 22 பேர் மெட்ராஸ்ல இருந்து. ஸோ தமிழ்நாடோட பார்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஒரு பெரிய பார்ட். டன். ஸோ இந்த மாதிரி ஐஎன்சி மூலியமா தான் அட் வேரியஸ் ஸ்டேஜஸ்ல வி ஃபாட் ஃபார் இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணோம். ஸோ ஃபைனலா 1885ல இருந்து ஐஎன்சி த்ரூ ஐஎன்சி நம்ம பிரிட்டிஷை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த 1885க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் இத நிறைய செக்ஷன்ஸா பிரிக்கலாம். காந்தி எல்லாம் இப்ப உள்ள வரவே இல்லை. ஸோ நிறைய செக்ஷன்ஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷனா எப்படி பிரிக்கலாம்னா, செக்ஷன் வித் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனா இப்படிதான் பிரிக்கணும். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனா அப்படி பிரிக்கணும்னா, 1885ல காங்கிரஸ் ஃபார்ம் ஆகும்போது அதுல 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பிரிட்டிஷ் கிட்ட பெட்டிஷன் கொடுத்து நமக்கு தேவையானதை சாதிச்சுக்கலாம்னு நினைச்ச ஒரு கேட்டகரி. பெட்டிஷன், பிரேயர், மெமோரண்டம் அந்த மாதிரி. இன்னொன்னு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நமக்கு டைரக்டா என்ன வேணுமோ அதை ஸ்ட்ராங்கா கேட்கணும், ரேடிக்கலா அப்ரோச் பண்ணணும், இந்த பெட்டிஷன் பிரேயர் மெத்தடாலஜி ஒத்து வராது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த ரேடிக்கல் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணவங்க தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இந்த பெட்டிஷன் பிரேயர் கொடுத்து பொறுமையா பிரிட்டிஷ் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னவங்க தான் மாடரேட். ஸோ காங்கிரஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்குள்ள இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான 3 பேரு. லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர் திலக் அண்ட் பிபின் சந்திரபால். இவங்க 3 பேரும் வெரி ஸ்ட்ராங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மாடரேட்ஸ்ல நிறைய லீடர்ஸ், தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, கோகுலே, இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் மாடரேட்ஸ்ல இருந்தாங்க. ஸோ இந்த மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் சேர்ந்து இவங்க 2 பேரும் எப்படி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருந்தாங்க, அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் காங்கிரஸ். இது வந்து மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் காங்கிரஸ், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வெளியே வந்துடுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இல்லாத இன்னொரு கேட்டகரி இருந்துச்சு, ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட், ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு. இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் யாருன்னா தீவிரவாத இயக்கங்கள் அந்த மாதிரி. ஸோ இந்த ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறவங்க தே ஃபாட்
த்ரூ நான் வயலன்ஸ் மூலியமா சண்டை போட்டாங்க. இந்த கேட்டகரியில வர்றவர் தான் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ், பட்கேஸ்வர் தத், நிறைய பேர், அரபிந்தோ கோஷ், a lot of people. And in the third category தான் காங்கிரஸ் த்ரூ காந்தி. ஸோ காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் NCM, அப்புறம் CDM, அப்புறம் குவிட் இண்டியா மூவ்மெண்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல ஃப்ரீடம் வாங்கினாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், CDM, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கம், குவிட் இண்டியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேற, ஆல் தட். அந்த மூவ்மெண்ட் மூலியமா ரெவல்யூஷனரி வயலன்ஸ் கேட்டகரியில சண்டை போட்டாங்க. நான் வயலன்ஸ் சொல்லிட்டேன், சாரி, ரெவல்யூஷனரி த்ரூ வயலன்ஸ். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து வயலன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் they were very strong. மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதுக்கப்புறம் இது செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் த்ரூ காந்தி. இந்த 3 ஃபேஸும் தாண்டி நமக்கு கிடைச்சது தான் ஃப்ரீடம். இதுல நிறைய இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் நிறைய இருக்கு. திஸ் we will reserve for tomorrow. நாளைக்கு பார்ட் 2 ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல காங்கிரஸ் first phase, second phase, and Gandhian எப்படி freedom வந்துச்சுன்னு that we will see for tomorrow. For today we'll stop here. It's already 1.5 hours. So in the அடுத்த outline that we will see tomorrow. Third phase ல இருந்த movements NCM, CDM and Quit India movement, non-cooperation movement, civil disobedience movement and Quit India movement. இந்த மாதிரி 3 phaseல finally we got freedom. So actually we cannot completely Indian independence, Indian national movement la 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல படிக்க முடியாது. That outline can be definitely shared. So that outline oda first part we did today. Tomorrow in another part நம்ம வந்து அந்த second part, Congress to freedom, அது வரைக்கும் we will see. Okay.